நம்ம பார்க்குறது செகண்ட் ரூல், போத் அண்ட் நாட். போத் அண்ட் நாட் ரெண்டுமே ஒரே டைமில் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அதுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணலான்னா நெய்தர் ஆர் நார்ன்ற வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? போத் ராம் அண்ட் ஷாம் ஆர் நாட் கோயிங் டு விசிட் திஸ் பிளேஸ். இந்த சென்டென்ஸ் இப்படி சொல்கிறப்ப நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணுறோம்? போத்துன்ற வேர்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ போத் அண்ட் நாட் ஒரே சென்டென்ஸில் வருது. ஸோ அப்படி இருக்கப்போ என்னது, இந்த சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதுக்கு பதிலாக இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னா நெய்தர் ராம் நார் ஷாம் இஸ் கோயிங் டு விசிட் திஸ் பிளேஸ். வரல, ஷாமும் வரல. இப்படி நெகட்டிவ் சென்டென்ஸ் தான் நம்ம இப்படி சொல்கிறோம். ஆக்சுவலாக இது இன்னொரு சென்டென்ஸ் நம்ம எப்படி பார்க்கலான்னா, எக்ஸாம்பிள் போத் ஆஃப் தெம் ஆர் ரெஸ்பான்சிபிள். இது பார்த்தோன்னா போத் ஆஃப் தெம் ஆர் ரெஸ்பான்சிபிள் இருக்குல்ல, இது பார்த்தோன்னா ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ். அதையே போத் ஆஃப் தெம் ஆர் நாட் ரெஸ்பான்சிபிள்னு பார்க்குறப்ப இது ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸு. அதையே நெய்தர் ஆஃப் தெம் இஸ் ரெஸ்பான்சிபிள்னு பார்க்குறப்ப இதுவும் ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் தான். ஆனால் நம்ம இங்கே நெய்தர் ஆர் நார் யூஸ் பண்ணுறப்ப சென்டென்ஸ் இப்படி சேஞ்ச் ஆகுது. போத் அண்ட் நாட் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த சென்டென்ஸ் யூஸ் ஆகுது. போத் அண்ட் நாட் வந்து ஒரே இடத்துல யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா நெய்தர் ஆர் நார் யூஸ் பண்ண போகிறோம்.